வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 1,30,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ஜெயலலிதா ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகரில் ஸ்மார்ட் சிட்டி 2.0 திட்டத்தின் கீழ் 1,30,00,000 ரூபாய் செலவில் புதிதாக பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கான நிகழ்வு இன்று பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கருவிகளையும் பார்வையிட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் இன்று பதவியேற்றார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர், நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டு அவரது பதவியேற்பு விழா இன்று மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாஹி, ஏனாம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளில் இருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்று திரண்டனர். புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வ கணபதி எம்பி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாணசுந்தரம், சாய் சரவணன்குமார், ரிச்சார்ட் ஜான்குமார் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்ததில் எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் வருத்தமில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்ததற்கு எங்கள் கட்சியில் யாரும் வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பாஜக தான் கடந்த 4 வருடம் முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். அவர்களே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர். அது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணியை ஆற்றி வருகிறோம் என்றார். பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிள்களில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும், நியமன எம்எல்ஏக்களாக முன்னாள் எம்எல்ஏவும் புதுச்சேரி பாஜக மாநில துணை தலைவராகவும் இருந்து வரும் தீப்பாய்ந்தான், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா இன்று சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இதற்காக ஊசுடு சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏவும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீப்பாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேருடன் மோட்டார் சைக்கிள்களில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீப்பாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேத்ராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமானத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தநத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் மேலத்தாள முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு தீப்பாய்ந்தான் எம்எல்ஏ தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி புதுச்சேரியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் அனுமதியின்றி வைத்துள்ள பேனர்கள், கட் அவுட் மற்றும் கொடி கம்பங்களை வரும் 2ஆம் தேதிக்குள் அகற்றிட புதுச்சேரி கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு செய்ததில் 33 இடங்களில் அரசியல் கட்சிகள், சமூகம், தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற கொடிக்கம்பங்கள் அனுமதியின்றி வைத்திருப்பது தெரியவந்தது. இந்த கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்களை சம்பந்தப்பட்டவர்களை நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும். தவறு பட்சத்தில் உழவர்கரை நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இணைந்து அகற்றப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு நிதியுதவியாக தலா ரூபாய் 16,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,40,000 காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதிடம் இன்று வழங்கினார். திருபுவனை பெரியபெட் பகுதியில் 2,65,00,000 மதிப்பீட்டிலான சமுதாய நலக்கூட கட்டுமான பணியை ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்புவனை பெரியபெட் பகுதியில் ரூபாய் 2,65,00,000 மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு வெகு விரைவில் திறப்பு விழா காண இருக்கின்றது. மேற்கொண்டு ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் திடீரென சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உடன் இளநிலை பொறியாளர் முரளி இருந்தார். மேலும் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பணிகளும் வெகு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் டெல்லியில் இருந்து சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் பெயரில் பார்சல் வந்துள்ளது, அதில் தங்கம் வந்துள்ளதாகவும் அதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 2.13 லட்சம் ரூபாயை அனுப்பினார். பின் அந்த நபரை பற்றி விசாரிக்கும் போது போலியான சுங்க அதிகாரி என தெரியவந்தது. தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த நபர் பேஸ்புக்கில் வந்த லாட்டரி சீட் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். விளம்பரத்தில் வந்த எண்ணை தொடர்பு கொண்டு லாட்டரி சீட் வாங்கியுள்ளனர். அதனை அடுத்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், நீங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாக, அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வில்லியனூரை சேர்ந்த நபர் 18,000 ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலிடம் ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி 70 இவரது வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பக்கத்து வீடான கஸ்தூரி சகோதரி தயாநிதியின் கூரை வீடு அமைந்துள்ளது. காற்றின் வேகத்தில் தீ பரவியது. இதனால் சகோதரிகளான 2 பேரின் கூரை வீடுகளும் தீப்பற்றி முற்றிலும் எரிந்தது. வீட்டில் இருந்து அனைவரும் உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர். ஆனால் வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது. கேஸ் கசிவால் தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது.
புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழுக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோதல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. களித்தீர்த்தால் குப்பத்தில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியை திருப்புவனை தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவுக்கு தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றத்தில் கொடியினை காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை நடத்தி வைத்து கொடிக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர்பவனி வரும் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதிதியில் நடந்தது. புதுச்சேரி லகு உத்யோக் பாரதியின் மாநில அளவிலான வருடாந்திர கருத்தரங்கு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஹோட்டல் அதிதியில் நடந்தது. லகு உத்யோக் பாரதியின் தேசிய இணை பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், தேசிய துணைத் தலைவர் ஹரிகரன், தேசிய செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன் ஆகியோர் பங்கேற்றனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சங்கமாக செயல்படும் இந்த லகு உத்யோக் பாரதியின் புதிய நிர்வாகிகளாக தலைவராக விஸ்வேஸ்வரன், துணைத் தலைவராக பாஸ்கரன், வேலுசாமி, அசோக், பொதுச் செயலாளராக சுரேஷ் பாபு, பொருளாளராக வேல்முருகன், துணை பொதுச் செயலாளர், 6 செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் டெல்லி அக்கவுண்டிங் சாப்ட்வேர் நிறுவனர் சிபி நிறுவனத்தின் செயல்திறன், குறு மற்றும் சிறு தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் குறித்து பேசினார். தமிழ்நாடு மாநில செயலாளர் ஜெயந்திரன் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.